Hi Chalam Vanakkam, this is Maka exercise 1.1 10th சம்சாமி A cross A கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. A cross Aனா A என்ற கணமும் A என்ற கணத்தையும் ஜோடி சேர்த்தா 16 உறுப்புகள் இருக்காம். அப்போ எதை பெருக்குனா ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்குனா எது 16 வரும்? 4 தானே. அப்போ A என்ற கணத்தில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 4 உறுப்புகள் இருக்குது. ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு கணக்கு பார்த்துட்டோம். ஓகே, S equal to A, B belongs to A cross A such that A less than B. A, B அப்படிங்கிறது ஜோடி சேர்க்குறாங்க சாமி. இதெல்லாம் எதில் இருக்குன்னா A கிராஸ் ஏவில் ஒரு உறுப்பாக இருக்குது. ஓகே, A என்பது Bயை விட குறைவானதுன்னு கொடுத்துறாங்க. என்ற கணத்தில் உள்ள இரு உறுப்புகள் -1, 2, 0, 1 எனில் எஸ்ஸில் உள்ள மீதமுள்ள உறுப்புகளை காண்க. இங்கே ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்களா, இது எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள் சாமி. நம்பர் வேறு வேறையாக இருக்கா பாருங்க. 0, -1, 0, +1, 2, 4 உறுப்புகள் வந்துருச்சா. ஸோ கொடுக்கப்பட்டலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ A ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துருக்காங்க சாமி, 2 உறுப்புகள் 2 ஜோடி கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை ஜோடி இருக்கணும்? மொத்தம் 16 ஜோடி இருக்கணும். அதில் எத்தனை தான் கொடுத்துருக்காங்க? 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி எத்தனை கண்டுபிடிக்கணும்? 16ல் 2 கழிச்சா மீதி 14 ஜோடியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு A என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் A கிராஸ் ஏவில் நிறைய இருக்குது. இதில் அதை என்னன்னு சொல்லிட்டாங்க? எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும், மீதமுள்ளதை நான் எஸ்ன்னு எழுதுறேன். A கிராஸ் A ஈக்குவல் டு ஜோடி எதை கொடுத்துருக்காங்க சாமி? -1, 2, 0, 1 எக்ஸட்ரா போகுது. எத்தனை? 16 வரைக்கும் போகுது. This implies A equal to இதுவும் ஏவா தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போ போடுங்க -1 ஆர்டர் பிரகாரம் எழுதினாலும் ஓகே, அப்படியே எழுதினா ஓகே. சாரி, இந்த போட்டேன். -1, 2, 0, +1. ஓகே சாமி. இப்போது இந்த ஜோடியை தாண்டி மீதி இருக்கிற ஜோடி தான் நம்ம எஸ்ஸில் எழுத போகிறோம். மீதமுள்ள ஜோடி, மீதமுள்ள உறுப்புகள், அந்த மீதமுள்ள உறுப்புகள் எதில் எழுத போகிறோம்? எஸ்ஸில் எழுத போகிறோம். அதான் A கிராஸ் A ஈக்குவல் டு S ஈக்குவல் டு A கிராஸ் ஏன்னு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கே ஜோடி அவ்வளோ -1, -1, -1, 2 ஏற்கனவே இருக்கா. அப்போ இதை விட்டுடணும். இருக்கிற 2 ஜோடியை விட்டு மற்றதை எழுதலாம். ஓகே, -1, 1, -1 இருக்குது, விட்டு வரணும். 2 இருக்குது. -1, 0, அடுத்து -1, +1. ஓகே, அடுத்து 2, -1, ஏன்னா அதுக்கே தானே ஜோடி ஆகுது. 2, -1, 2, 2, 2, 0, அடுத்து 2, +1, அடுத்தது 0, -1, 0, +2, 0, 0, அதுக்கே ஜோடி சேரணும்ல, ஏன்னா அதிலே இன்னொன்று இருக்கும்ல. 0, +1 இந்த ஏற்கனவே இருக்குல்ல, அதை விட்டுறோம். இப்போ அடுத்தது 1, 1, -1, 1, +2, 1, 0, அடுத்து 1, 1 இதே இதுக்கு ஜோடி சேரும். ஓகே, அதுதான் மீதமுள்ள ஜோடிகள். பயிற்சி 1.1 முடிஞ்சிச்சு.